புரட்சி பாரதம் இயக்கத்தின் 48வது ஆண்டு துவக்கவிழாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய சார்பாக சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவில் தலைமை பொறுப்பேற்றுள்ள புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர், இளம் புரட்சியாளர், சட்டமன்றத்திலே பட்டியலின மக்களுக்காக, அனைத்து மக்களுக்காக குரல் கொடுத்து பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்ற உறுதுணையாக இருந்த அருமையண்ணன் டாக்டர் பூவை என் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை வழங்கிய புரட்சி பாரதம் கட்சியுடைய மாநில செயலாளர், மாவட்ட செயலாளர் கூடம்பாக்கம் குட்டி அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் பழஞ்சூர் பி வின்சென்ட் அவர்களே, மாநில செயலாளர் பூண்டி எஸ் பாபு அவர்களே, புரட்சி பாரதம் கட்சி மாநில செயலாளர் ஆர் சரவணன் அவர்களே, மாநில செயலாளர் டி கே சீனிவாசன் அவர்களே, மாநில இளைஞரணி தலைவர் மணவூர் ஜி மகா அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் வலசை எம் தர்மன் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியுடைய மாநில துணை செயலாளர் சித்துக்காடு எஸ் ஏகாம்பரம் அவர்களே, தொழிற்சங்க செயலாளர் மதிவாணன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் எஸ் ரகுநாத் அவர்களே, முன்னிலை வகுத்த புரட்சி பாரதம் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் முல்லை கே பலராமன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வீரமணி அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பரசு அவர்களே, அதே போல பொதுச் செயலாளர் தளபதி என் செல்வம் அவர்களே, வழக்கறிஞர் அணி செயலாளர் கே எம் ஸ்ரீதர் அவர்களே, அதே போல வழக்கறிஞர் பிரிவு சைமன் பாபு அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு டி ருசேந்திரகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய இந்த பகுதியினுடைய எங்களது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அருமையண்ணன் பி வி ரமணா அவர்களே, அதே போல கழக அமைப்பு செயலாளர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய முன்னாள் அமைச்சர் சிறுபான்மை பிரிவினுடைய செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்களே, அதே போல் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் அவர்களே, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் அவர்களே, அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு செயலாளர் திருவேற்காடு ப சீனிவாசன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா அவர்களே, அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களது பொறுப்பாளர்கள் ராகவன் அவர்களே, சியாம் அவர்களே, மற்றும் எனது வருகின்றக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைமை நிலை செயலாளர் பூவையம் முகிலன் அவர்களே, அதே போல் மாநில பொருளாளர் தொழுவூர் எம் ராமன் அவர்களே, துணைத் தலைவர் தளபதி ஏழுமலை அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் பூங்காநகர் காமராஜ் அவர்களே, மாநில செயலாளர் மிசா பரணி என்கிற மாரி அவர்களே, மாநில செயலர் பாரதிதாசன் அவர்களே, மாநில செயலர் அதே சேகர் அவர்களே, மேலும் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர்களே, சார்பணி நிர்வாகிகளே, இங்கு திரளாக கூடியுள்ள இயக்கத்தின் தோழர்களே, விழாவில் பெரும் திரளாக பங்கேற்றுள்ள பொதுமக்கள், இந்த அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, புரட்சி பாரதம் கட்சியின் 48வது ஆண்டு துவக்கவிழா நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய மாநாடாக நாங்கள் வர்ற வழியிலெல்லாம் பார்த்தோம். மிக திரளான முறையிலே
இங்கே இருக்கிற விட தொண்டர்கள் அதிகமாக அங்கே வெளியே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டை அருமையண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மறைந்த டாக்டர் பூவை எம் மூர்த்தியார் அவர்களால் டாக்டர் அம்பேத்கர் மன்றம் 26 ஜனவரி 1978 துவங்கப்பட்டது. இம்மன்றமே பின்னாளில் புரட்சி பாரத இயக்கமாக உருவெடுத்து இன்றைய தினம் 48வது ஆண்டு விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பூவை எம் மூர்த்தியார் அவரின் மறைவுக்கு பின் அவரது சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தியார் எம்எல்ஏ அவர்கள் 2002 முதல் புரட்சி பாரதம் இயக்கத்தை தலைமையேற்று வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அதே போல நம்முடைய அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ நாங்கள் ஒரே கமிட்டியில் இருந்தோம். அப்போ ராஜஸ்தான் பல்வேறு மாநிலங்களுக்கு நாங்கள் போனோம். அப்போது நாங்கள் ஒன்றா தான் போயிருந்தோம். ஆகவே அப்போ இருந்து இன்றைக்கு வரையிலும் நெருங்கிய குடும்ப நண்பராக இருக்கிறார். அதே போல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினை உயர்த்த பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் சமுதாய மாணவர்கள் உயர்கல்வி பெற உதவிகளையும் ஆலோசனைகளும், அதே போல் IAS IPS டாக்டராக சமுதாய மக்கள் உயர்வு பெற டாக்டர் அம்பேத்கர் மன்றமாக துவங்கப்பட்டது. இதுவரை இந்த இயக்கம் பெரும் பங்காற்றியுள்ளது என்றால் மிகையாகாது. பல்லாயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பெறவும் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் புரட்சி பாரதம் கட்சி பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. 1991ஆம் ஆண்டு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்த கட்சியின் அரக்கோணம் 2வது மாபெரும் மாநாட்டில் அப்போதைய முதல்வர் எங்களை எல்லாம் உருவாக்கி மறைந்து மறையாமல் இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். இதே மாநாட்டில் அன்றைய தினம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் மூர்த்தியாரால் காவல்துறையில் பணியில் சேர உயரம் அந்த வரம்பில் 3 சென்டிமீட்டர் குறைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்கப்பட்டது. இதனால் இந்த சமுதாயத்துக்கு சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் இன்றைக்கு அந்த உதவியை நிகழ்த்தி காட்டுகிறார் மூர்த்தியார் அவர்கள். அதே போல 2016 முதல் மாண்புமிகு அம்மாவின் கொள்கையை ஏற்று பின்பற்றி அதிமுகவை நம்முடைய ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஆதரித்து வருகிறார்கள். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கேவி கூப்பன் தொகுதியிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியுடன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் நல்ல ஆதரவுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2வது முறையாக சட்டப்பேரவையில் சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையிலே உங்களது கோரிக்கையெல்லாம் அங்கே உங்களுக்காக போராடி அதில் பதிவு செய்து நிறைவேற்ற சிறப்பான முறையிலே பாடுபட்டு வருகிறார்கள். சமூகத்தில் ஜாதி மத பாகுபாட்டை அகற்றுவதை குறிக்கோளாக கொண்டு தனது இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த திரு ப தனபால் அவர்களை அமைச்சராகவும் சட்டப்பேரவை தலைவராக உயர்த்தி அமர்வு வைக்க பார்த்தீங்கன்னா புரட்சித்துறை அம்மா தான். சபாநாயகர் வந்து சட்டமன்றம் இருக்கும்போது தெரியும், அவங்க எல்லாருமே முதலமைச்சர் எல்லாமே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கும். அப்படி பட்டியலின சமுதாயத்தை அந்த நாட்கள் அமர வைத்த பெருமை பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா அவர்களுக்கு இருக்கு. அதுக்கு பிறகு எடப்பாடியா இருக்கு. அது மட்டுமல்ல, அதே போல பொது தொகுதியான திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே இதே சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலை அண்ணன் அவர்களை வேட்பாளராக போட்டியிட செய்து வெற்றி பெற செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை, அதே போல அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவரை பொறுத்தளவுக்கு எளிமையானவர். நாங்கள் பழகிருக்கிறோம். அனைவருடன் அன்பாக பழகக்கூடியவர். பார்த்தீங்கன்னா அவர் கடிந்தே பேச மாட்டார். எதையும் அன்பாக உரிமையோட சட்டமன்றத்தில் எப்படித்தான் பேசும் பொழுது பட்டியலின மக்களுக்காக கோரிக்கையை கடுமையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதாடுவார், போராடுவார், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பழகும் போது அன்பாக
இருப்பார். அதே போல எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 2021 சிறப்பான முறையில் எல்லா தொகுதியிலும் பணியாற்றியவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். அதே போல புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கல்வி ஒன்றே சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கல்வி அறிவு பெற்று மேம்படவும் தனது பங்களிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறார். சட்டமன்றத்தில் நிறைய கவன தீர்மானங்களை கொண்டு வருவார். நிறைய பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு பாடுபடுவார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திமுக ஆட்சி 5 வருடம் ஆயிடுச்சு. 5 வருடம் முடிஞ்சிருச்சு இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் போகிற எங்கள் முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, ஜெகன்மூர்த்தியன் இருக்கார், எல்லாம் இருக்காங்க, பொறுப்பாளர் இருக்காங்க. ஏதாவது ஒரு திட்டம் இந்த மாவட்டத்துக்கோ இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கோ அதாவது தமிழ்நாட்டுக்கோ எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி 5 வருடத்தை முடிச்சிருக்காங்கன்னா அது திமுக ஆட்சி தான். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். ஆகவே இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் இன்றைக்கு தாய்மார்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பின்னால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அனைத்துமே விலை உயர்வு. எதை பற்றி கவலைப்படாத ஒரு விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை தூக்கி வீச இந்த மக்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் ஒரு ஆட்சி என்றால் ஏதாவது சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் திமுக விரும்பி 2021 யாருக்கு ஓட்டு போடல. திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எந்த ஓட்டு போடல. நமக்கும் அவங்களுக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3% கிடையாது, 1.5% தான் சரியா கணக்கு பார்த்தா. ஆகவே இந்த ஆட்சியை விரும்பி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வர வேண்டும் என்று விரும்பி ஓட்டு போடவில்லை. ஆகவே இன்றைக்கு அற்புதமான கூட்டணியை புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அமைத்துள்ளார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சி தொடர்ந்து அம்மா இருக்கும்போது தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. அதே போல எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் அரும்பாடுபாட்டுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாம் நினைக்கிறது நடக்கும். கண்டிப்பாக இந்த ஆட்சி, திமுக ஆட்சி தூக்கி வீசப்படும். எந்த மாற்று கருத்து அதில் கிடையாது. ஆகவே இன்றைக்கு இங்கே வரும்போது சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் ஜெகன்மோகன் பேச சொல்லிட்டு இருந்தார். வரும்போதெல்லாம் வழியிலெல்லாம் கொடியெல்லாம் நாங்கள் நிறைய பக்கம் வச்சோம். எடப்பாடியார் படம், அதே போல் பூவை மூர்த்தியார் அண்ணன் அவர் படம், ஜெகன்மூர்த்தியார் படம் எல்லாம் போட்டு வைக்கும்போது அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க, ஃப்ளக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாமே போலீஸ் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கே விடலை அப்படின்னாங்க. இந்த இங்கே இருக்க கொடியை வேணா எடுக்கலாம். 2024 எடப்பாடியார் செங்கோட்டையிலே எடுத்துக்கூடிய கொடியை, ஜெயின் சாட் கோட்டையில் எடுத்தக்கூடிய கொடியை நீங்க தடுக்கவே முடியாது. போலீஸ்கார கஞ்சா வைக்கிறது தடுக்க மாட்டீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதை பண்ண மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களின் வரிப்பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் 2 மாதம் 3 மாதம் தான் இந்த ஆட்சி திமுக தூக்கி வீசப்படும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார். நியாயமா எதிர்கட்சி ஒரு மீட்டிங் போட்டு ஆளுங்கட்சியோட கவனத்தை ஈர்ப்பாங்க. அதுக்கு தான் எதிர்கட்சி இருக்காங்க. எதிர்கட்சி முடக்கூடிய அந்த நிலையை திமுக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். 3 மாதத்தில் நிறுத்தப்படும் என்று சொல்லி கண்டிப்பாக எது நடந்தாலும் 2024 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் திமுக எப்பவுமே ஓட்டு போடுங்க. அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாம் சொல்றாங்க, திமுக ஆட்சி. ஆகவே கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. கண்டிப்பாக நம்ம ஒற்றுமையாக இருந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக பாடுபடுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் என்னை இங்கே அனுப்பிய புரட்சி எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி கூறி விடுவேன். நன்றி, வணக்கம்.